ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டியூஸ்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். சரி, ஏதாச்சும் வீடியோ போடணுன்ட்டுன்னு கிராஃப்ட் தான். நான் ரொம்ப நாள் ஆச்சு கிராஃப்ட்டு போட்டு. நான் செய்யவும் இல்லை வேறு. சரி, இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். இனிமேட்டு வந்து உங்களுக்கு கிராஃப்ட் வீடியோ நான் போட்டுட்ருப்பேன். இது என்னென்னா, நான் கேக் இது எடுத்து வச்சுருந்தேன். கேக்கோடையே கீழே வந்து கேக் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த கார்ட்போர்டு. அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால் அந்த கார்ட்போர்டு வந்து ஏன் கீழே போடுவானுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். மோஸ்ட்லி நான் வந்து எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமான்னு தான் நான் திங்க் பண்ணுவேன். சரி, ரொம்ப எதுவுமே யூஸ் ஆகாது மட்டும்தான் நான் கீழே போடுவேன். மற்றபடி இந்த மாதிரி கார்ட்போர்டு, அதுக்கப்புறமேட்டு எது கிடைக்குதோ அதில் வந்து ஏதாச்சும் ஒரு குட்டியாக ஒன்று செய்யலான்ட்டுன்னு யோசிச்சுட்ருப்பேன். அந்த மாதிரி திங்க் பண்ணதில் தான் வந்து இந்த இதுக்கு வந்து அந்த கலர் தெரியக்கூடாது, அந்த பெரின்றது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக வந்து கலர் பண்ணிட்டேன். ரெட் கலர் தான் கொடுத்துட்டு இந்த கார்ட்போர்டை வந்து குட்டி குட்டியாக பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஒரே ஷேப்பில் தான் கட் பண்ணணும்னு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு என்ன ஷேப்பில் வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ணலான்னு சொல்லி தான். சரி, இதில் மிரர் வைக்கலான்னு பார்த்தேன். இதுவே கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருந்தது. இந்த பூ டிசைன்லாம் கொடுத்த உடனே அவுட்புட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு அதை வந்து அப்படியே ஒட்டிட்டேன். கலர் மட்டும் என்ன கொடுக்கலான்ட்டுன்னு சும்மா மேட்ச் பண்ணி பார்த்தேன். இந்த எல்லோ அண்ட் க்ரீன் இதுக்கு ரொம்ப நல்லா அந்த மாதிரி இருந்தது. சரி, இதே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டேன். அது மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி இருக்குது அந்த கார்ட்போர்டில். இந்த எல்லோ அண்ட் க்ரீன் மட்டும் நல்லா தனியாக தெரிகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் க்ளே வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து நான் ஆல்ரெடி வயலட் கலர் க்ரீன் ஓப்பன் பண்ணியிருந்தேன். சரி, அதை வச்சு நம்ம செஞ்சிடலாம், வேறு கலர் எடுக்க வேணான்னு சொல்லிவிட்டு அந்த கலரை வச்சு வயலட் கலரில் நம்ம ஒரு ரோஸ் மாதிரி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கலரில். அதனால் வந்து ரெட்டு கொடுக்கறத விட இந்த கலர் கொடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் அந்த இது வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அந்த த்ரெட்டு, உள்ளன் த்ரெட்டு, அதை வச்சு நான் கீழே வந்து அந்த பூ மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். ஓவரால் வந்து கவர் பண்ணுற மாதிரி கீழே வந்து பேக் சைடில் ஹேங் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஹூக்கை வச்சு இதில் போட்டு நல்லாவே வெயிட் தாங்குது அந்த ஹூக்கு. இது கார்ட்போர்டோடு சேர்ந்து ரொம்ப வெயிட்டாக தான் இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் அதுவே நல்லா வெயிட் தாங்குது. அப்புறம் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை வந்து சைடில் கொடுத்து விட்டுட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் வேணால் உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் மாட்டும் போது நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணாமல் ஒரு சூப்பரான ஒரு டெக்கரேஷன் பொருளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து வச்சு கிராஃப்ட்டு செய்ய பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே